بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. புரியுதா இல்லையா? மனிதர்களை விட நமக்கு யாருடைய நட்பு நிரந்தரமானது? அல்லாஹ்வுடைய நட்பு நிரந்தரமானது, உயர்ந்தது. அவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை நம்ம எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கிறான், அவ்வளவு பெரிய நம்ம மேலே பாசம் வச்சிருக்கிறான், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறான், நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான், நமக்கு எல்லா வகையிலையுமே அவன் துணையாக இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ரப்பு மேலே நம்ம வைக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசமாக இருக்குமானால், அவன் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம் உண்மையான பாசமாக இருக்குமானால், அவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பும் அந்த அன்பும் உண்மையான அன்பாக இருக்குமானால், அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒன்று, நாம் அவனுடைய அடிமை என்ற அடிப்படையிலையும், இரண்டாவது அவன் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பு நேசம் என்ற அடிப்படையிலையும் இதெல்லாம் நமக்கு உண்மையாகவும் இருக்கணும், உயர்ந்ததாகவும் இருக்கணும், முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்றால், அப்போ நம்ம எப்படி மாற்ற வேண்டும் என்றால், ஒன்று இந்த உண்மையாகவும் உயர்வாகவும் இருந்தால் தானாகவே மாறிடுவோம். புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த உயர்வுடைய நிலைக்கு நம்ம வர வேண்டும் என்றால், சாதாரண நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு உண்மையான நிலைக்கு வர வேண்டும் என்றால், அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய ரப்புக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். என்னுடைய ரப்பு யாரை நேசிப்பானோ அவர்களை நானும் நேசிப்பேன். என்னுடைய ரப்புக்கு எது பிடிக்காதோ அதை நானும் விரும்ப மாட்டேன். என்னுடைய ரப்புக்கு யாரை பிடிக்காதோ அவர்களிடத்தில் நானும் நட்பு வைக்க மாட்டேன். இந்த நிலைக்கு நம்ம வந்துடணும்னா எப்போ? நம்முடைய ஈமான் உண்மையாக இருந்தால் தானாக வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நிலையை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்து இந்த பண்பை நம்ம இடத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் உண்மையான ஈமானுடைய சுவையை நாம் அடைந்து கொள்ள முடியும். அன்பு என்பதும் நேசம் என்பதும் இதனுடைய முதல் வகை, இதனுடைய உயர்ந்த அந்த தர்ஜாவை அல்லாஹுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அன்பை, நேசத்தை, இந்த முதல் தரமானதையும் அதில் மிக மிக உயர்ந்த ஒரு அந்த தகுதியையும் யாருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும்? அல்லாஹுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போ அல்லாஹுவை தவிர நாம் யார் மீது அன்பு வைக்க வேண்டும் அல்லது எதன் மீது அன்பு வைக்க வேண்டும், எதை நேசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது அல்லாஹுவிற்காக என்று இருக்க வேண்டும். வித்தியாசம் புரியுதா? அதாவது அல்லாஹுவை நாம் நேசிப்பது என்பது அல்லாஹ்வுக்காக, அதாவது அன்பிலேயே மிக மிக உயர்ந்த தரம், அதுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கு சமமாக யார் மீதும் வைக்க முடியாது, அதுக்கு இணையாக யார் மீது நம்ம வைக்க முடியாது, அதுக்கு நம்ம எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த காரணத்தை சொன்னாலும் மற்றவர்களில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் நிறைவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம அல்லாஹுவின் மீது வைப்போம். அல்லாஹுவை தவிர வேறு யாரை நாம் நேசித்தாலும் சரி, அந்த நேசம் அல்லாஹுவிற்காக என்று இருக்க வேண்டும். உதாரணமாக நம்ம நபிமார்களை நேசிக்கிறோம். நபிமார்களை நாம் நேசிப்பது இது அல்லாஹுவை நேசிப்பது. ஏன்? அல்லாஹுடைய கட்டளைக்காக நபிமார்களை நேசிக்கிறோம். அல்லாஹ் நபிமார்களை நேசிக்கிறான், எனவே நாமும் நபிமார்களை நேசிக்கிறோம். அல்லாஹ் நல்லவர்களை நேசிக்கின்றான், எனவே நாமும் அல்லாஹுவை நேசிக்கிறோம். ஏன்? நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், எனவே அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அவர்களை நேசிப்பது நம் மீது கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். தாருல் கூட ஒரு போஸ்டர் இருக்குது, அல்லாஹ் நேசிக்கின்ற கூட்டத்தார்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், பிறருக்கு நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அதுபோன்று இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய வேதத்தில் தான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்பதாக நமக்கு ஒரு சில மக்களை அடையாளம் காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்ற போது, நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கும்போது நம்முடைய கடமை என்னவாக ஆகின்றது? அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தான் அஹ்லுல் அத்லி வல் அமானதி, நீதமானவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள். அந்த நேசிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் எல்லாரிடத்துலையுமே இந்த சிஃபத் இருக்கும். இந்த நீதம் என்ற சிஃபத்தும் அமானிதம் என்ற சிஃபத்தும் இருக்கும். இந்த நீதம் என்பது என்ன அப்படின்னா, எல்லா நன்மைகளையும் ஒரு சேர தனக்குள் ஒருங்கிணைத்த ஒரு வார்த்தை தான் இந்த நீதம்ங்கிற வார்த்தை.
இப்போ உதாரணமாக இந்த நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார கருணை வருமா என்றால் கண்டிப்பாக வரும். நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார பிறருக்கு உதவி செய்வது வருமா என்றால் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு ஏழையை நீங்கள் பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, பசியில் அப்படியே சுருண்டு விழுந்து கிடக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அவருக்கு உதவி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருந்து நீங்கள் அவருக்கு உதவி செய்யாமல் போனீங்கன்னா இது ஒரு அநியாயம். இது ஒரு அநியாயம். அப்போ அநியாயத்துக்கு ஆப்போசிட் என்ன? நீதம். அவரை பார்க்குறீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு அநியாயம் வேணும். இப்போ இந்த நீதங்கிற வார்த்தை தான் இப்போ நியாயங்கிற வார்த்தையை கூட சொல்லணும். என்னப்பா உனக்கே நியாயமா இல்லையா? நீ ஒரு மனிதரை கடந்து போகிற, இவ்வளோ கஷ்டத்தில் சுருண்டு கிடக்கிறாரு, உன்னுக்கிட்ட பாக்கெட் நிறைய காசு இருக்குது, அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அவருக்கு சாப்பாடு கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லையா? அப்போ இந்த நீதம் என்ற வார்த்தைக்குள்ளார எல்லா நற்குணங்களும் வந்துடும். அதனால தான் நீங்கள் ஹதீஸ் படிக்கும்போது அங்கே ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று வரும் பொழுது அந்த இடத்துல இந்த அத்லுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஹதீஸ் அறிவிப்பவர்கள் நீதவான்களாக இருக்க வேண்டும், அத்லுங்கிற வார்த்தை. ஏன்னா இந்த அத்லுங்கிற வார்த்தைக்குள்ளார எல்லா நற்குணங்களும் வந்துடும். புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்போ இதுதான் நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நாம் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களை நாமும் நேசிக்க வேண்டும், அதை நாமும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை வெறுப்பானோ, எதை வெறுப்பானோ அதை நாமும் வெறுக்க வேண்டும், அவர்களையும் நாம் வெறுக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் யாரோடு நட்பு வைக்கிறானோ அவர்களோடு நாமும் நட்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் யாரை பகைத்துக் கொள்கிறானோ அவர்களை நாமும் பகைக்க வேண்டும். நாம் எதை விரும்பினாலும் சரி அல்லாஹ்விற்காக விரும்ப வேண்டும். நாம் எப்போது கோபப்பட்டாலும் சரி அந்த கோபம் அல்லாஹ்விற்கான கோபமாக இருக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதைத்தான் நாமும் ஏவ வேண்டும். அல்லாஹ் எதை தடுக்கின்றானோ அதை விட்டு நாமும் தடுக்க வேண்டும். அப்போ இந்த நிலைக்கு நம்ம வரும்போது தான் அல்லாஹுடைய உண்மையான முழுமையான அடியாராக நாம் ஆகின்றோம். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது முஹ்சினீன், இஹ்சான் உடையவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹு தஆலா முஹ்சினீன். அதுபோன்று தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தத்தஹுர் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சரியா? ஆகவே இவர்களையும் நாம் நேசிப்போம். அல்லாஹு தஆலா மோசடி செய்பவர்களை, குழப்பம் செய்பவர்களை, கலகம் செய்பவர்களை, பெருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான். எனவே நாமும் இவர்களை நேசிக்க மாட்டோம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். 3 பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவர் ஈமானுடைய ஹலாவத் இனிப்பை அவர் பெற்றுக்கொள்வார். அந்த 3 பண்புகள் என்ன? மன் கானல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அந்த இருவரை தவிர அந்த இருவர் அல்லாத மற்ற அனைவரையும் விட அவருக்கு விருப்பமானவராக ஆகிவிட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் எப்படி ஆயிரணும்? அந்த 2 பேர் அல்லாத மற்ற எல்லாரையும் விட அவர்களுடைய அன்பு அதிகமாயிடணும். பெற்றோருக்கு பிள்ளைகளை விட, பிள்ளைகளுக்கு பெற்றோரை விட, கணவனுக்கு மனைவியை விட, மனைவிக்கு கணவனை விட, நண்பனுக்கு நண்பனை விட, இப்படி எல்லாருடைய அன்பை விட முதல் தரத்தில் யாருடைய அன்பு இருக்கணும்? அல்லாஹுடைய அன்பும், அடுத்து அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பும். இப்போ நம்ம படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, உஹது போரில் ஒரு பெண்மணி ஓடி வரும் பொழுது அப்போ அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, இந்த மாதிரி உன்னுடைய தந்தை மௌத் ஷஹீதாயிட்டாரு. அப்படியா, சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்புறம் திரும்ப வர்றாங்க, உன்னுடைய சகோதரன், அப்புறமா உன்னுடைய தாய் மாமன், கடைசியில் உன்னுடைய கணவனும் ஷஹீதாயிட்டாருன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் திடுக்கம் வருது. 4 பேர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஷஹீதாயிட்டாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டாப்புல அந்த பெண்ணு திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை இன்னார் ஷஹீதானார், இன்னார் ஷஹீதானார்னு சொல்லப்படும் போது அந்த பெண்ணு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி என்ன? மாதா ஃபால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. கடைசியில் ரசூலுல்லாஹ் நல்லாதாமா இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே தான் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு எந்த முசீபத்து எனக்கு பெருசு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு சஹாபாக்கள் யாரை நேசிச்சிருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்சிருந்தாங்க. சரியா?
இப்போ சஹாபாக்கள் ரசூல்லாவை நேசித்தாங்க, அவங்க முன்னாடி அவங்கள பார்த்தாங்க, கூட வாழ்ந்தாங்க, அதனால் நேசித்தாங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே கடந்து போயிட முடியுமானா முடியாது. அப்படி போனால் அப்போ நம்ம உண்மையிலேயே ரசூல்லாவை அறியலை, அவங்கள புரிஞ்சுக்கலை, அவங்கள பற்றி சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் வாழவில்லை என்றாலும் அவர்களுடைய ஹதீஸோடு நம்ம இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாவோடு நம்ம வாழும்பொழுது அவர்களை கண்ணுக்கு நேராக பார்த்தா நம்ம எப்படி அவர்களை புரிஞ்சு கொள்வோமோ, அப்போ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸும் அவங்களுடைய சுன்னத்தும் அவர்களை பார்த்த மக்கள் அறிவித்த அந்த அறிவிப்புகளும் இன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யதார்த்தமாக அவர்களை நமக்கு முன்னால் காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் இதை படிக்கும்போதே இதை நாம் உணர்வோமேயானால், புரிவோமேயானால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பாசம் யாருக்கும் வரும்? நமக்கும் வரும்.